வணக்கம் ராசாவின் ரோசாவிஸ் மகளே! இந்த வீடியோல விநாயகருக்கு வந்துட்டு எப்படிலாம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கோம், என்னென்னலாம் பண்ணியிருக்கோங்கிறத பார்க்கலாம். சாமிக்காக டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக எங்களுக்கு டிஷ்ஷுக்காக குடுத்த டப்பா வந்துட்டு மேல பரண் மேல தூக்கி போயிருந்தோம். அத தூக்கி போட்டுருந்தோம். அத எப்படியோ ஒரு வழியா தேடி புடிச்சு எடுத்து, கிஃப்ட் ரேப்பர வந்து ரேப் பண்ணி செட் பண்ணியாச்சு. அருகம்புல்லையும், பூவையும் வச்சு அந்த டெக்கரேட்டிவ் வந்து பண்ணியிருந்தேன். அதில மிச்சமான கொஞ்சம் பேப்பர வந்துட்டு செவுத்துல வந்து ஒட்டி அதில வந்து வெத்தல பிள்ளையார் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. வெத்தல பிள்ளையாருக்கு வந்துட்டு என் பாப்பாங்களுக்கு பொட்டு வப்பாங்க. அந்த பொட்டு அந்த கலெக்ஷன் எடுத்துட்டு வந்து, பொட்டு சாமிக்கு கண்ணு, அந்த எப்படி சொல்றது? தும்பிக்கை இதெல்லாம் வரைஞ்சிருந்தேன். எப்படி ரொம்ப சூப்பரா இருக்குதான்னு பார்த்து சொல்லுங்க. பூ வந்துட்டு கொஞ்சம் ரேட்டு அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, நாங்க 2, 3 நாளைக்கு முன்னாடியே வாங்கி ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். நாங்க வாங்கும்போது ரூ. 100க்கு வாங்குனோம். அன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு அன்னைக்கும், அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு ரூ. 180 என்னமோ வந்து சொல்லி வித்துட்டுருந்தாங்கன்னு என் வீட்டுக்காரர் சொன்னாரு. மஞ்ச பிள்ளையார் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் கொஞ்சம் பெருசா பண்ணியிருந்தனால, நான் என்ன பண்ணிட்டேன்னா, தட்டுல வச்சு பண்ணிட்டேன். அடியில ஏதாவது ஒரு பேப்பரோ, இல்ல ஏதாவது ஒரு அட்டையோ வச்சு பண்ணியிருந்தேன்னா, அத எடுத்து இந்த டெக்கரேட்டிவ் மேல வைக்கிறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும். நான் வந்துட்டு பிளேட்ல அப்படியே எம்ப்டியா வச்சதுனால, எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் பிள்ளையார் அமுங்குன மாரி ஆயிட்டாரு. இருந்தாலும் நல்லா இருந்தது. எல்லாரும் எல்லோ கலர் லட்டு தானே வைப்பாங்க. நான் பார்த்தீங்கன்னா, ஆரஞ்சு கலர் லட்டு வச்சிருக்கேன். இப்ப ட்ரெண்டிங்கா எல்லாரும் ஆரஞ்சு கலர் லட்டு தானே சாப்பிடுறாங்க. அதனால தான் கடவுளுக்கும் ட்ரெண்டிங்கா படைப்போம்ன்னு படைச்சோம். அப்புறம் இத வந்துட்டு மா இலைய வந்துட்டு என் வீட்டுக்காரர் நெறைய புடிச்சிட்டு வந்திருந்தாரு. சரி இத எப்படி பண்ணலாம் டெக்கரேட்டிவான்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார்ட்டயே தான் குடுத்தேன். நீயே பண்ணி குடு. எனக்கு இது எப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு, அவரு இந்த மாரி பண்ணி பண்ணி குடுத்தாரு. என் பெரிய பொண்ணு அவளுக்கு கிரியேட்டிவா யோசிச்சு, அதுக்குள்ள பூ வச்சு தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பூ வச்சு குடுத்தா. நான் வந்து பின் பண்ணி, அத வந்துட்டு சாமிக்கு முன்னாடியும், வெளிய வந்துட்டு லென்த்தா விடுறதுக்கு அந்த அளவுக்கு மாவிளக்கு இல்ல. அதனால மேல வந்துட்டு அந்த லென்த்துக்கு ஏத்த மாரி வச்சுட்டு, சைடுல வந்துட்டு வெறும் மாவிளைய தொங்க விட்டுருந்தோம். வெளிய வாசல்லயுமே வந்துட்டு விநாயகர் கோலம் போட்டிருந்தோம். அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா, வெத்தலையில தானே வச்சிருந்தோம். அதனால வெத்தல கொஞ்சம் சுருங்கி போயிருச்சு. வெத்தல பிள்ளையாருமே லைட்டா சுருங்கிட்டாரு. எல்லாருமே குளிச்சு ரெடி ஆயிட்டு கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு, என் வீட்டுக்காரயே "நீ இது விளக்கேத்து நான் வந்துட்டு பெல் அடிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம். என் வீட்டுக்காருக்கு ஒவ்வொரு சாமிக்கா வந்துட்டு தீபாராதனையும், ஆ ஊதுபத்தி, சாம்பிராணிலாம் காட்டிட்டு இருந்தாரு. என் சின்ன பொண்ணு என் கூடயே வெளிய நின்னுக்கிட்டா. சாமிக்கு வந்துட்டு நாங்க சிம்பிளா வந்துட்டு 2 வகையான கொழுக்கட்டை, வெத்தல பாக்கு, பழம், திராட்சை. நாங்க மாதுளம்பழமும், ஆப்பிளும் வாங்கியிருந்தோம். அது நாங்க அந்த ஃப்ரூட்ஸ் கடையிலேயே விட்டுட்டு வந்துட்டோம். இந்த டைம் போம்போது தான் வந்துட்டு கேட்டு வாங்கணும். கோயிலுக்கு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டு, நெறைய வகையான சாதம் போட்டிருந்தாங்க. சாப்பிடறதுக்கு வயிறு தான் பத்தல. அவ்ளோ வெரைட்டீஸ் போட்டிருந்தாங்க. அப்பளம், வடை, பாயாசம், ஊறுகாய், ஏதேதோ வகையான தொக்கு, பொரியல்னு ரொம்ப பிரமாதமா இருந்தது. நாங்க போம்போது கோயில்ல வந்துட்டு அலங்காரம் நடந்துட்டு இருந்தனால க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி சாப்பிட்டு வந்து சாமிய பார்க்கலாம். நாங்க சாப்பிட்டு கை கழுவுனோம். உடனே வந்துட்டு ஸ்க்ரீன ஓப்பன் பண்ணி அலங்காரத்த வந்துட்டு பார்க்கறதுக்கு விட்டுருந்தாங்க. அலங்காரம் ரொம்ப அருமையா பண்ணியிருந்தாங்க. உள்ள வந்துட்டு சிவன் அப்பா, அப்புறம் நாகதேவி அம்மா, அப்புறம் முருகர் அப்பாலாம் இருந்தாங்க. அவங்களையெல்லாம் கும்பிட்டு வந்தோம். முருகருக்கு பக்கத்துல 2 சாமி தான் சைடுல இருந்தது. இந்த டைம் 3 சாமி வந்து எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. பிள்ளையாருமே மேல வச்சிருக்காங்க. விநாயகர் சதுர்த்திக்காக பிள்ளையார் மேல வச்சிருக்காங்களா? இல்ல ஏற்கனவே வச்சிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துலேருந்து வீட்ட காலி பண்ணி போய் நாங்க ஒரு 4 வருஷம் ஆகுது. அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்தது சாமிலாம். அப்புறம் ஓமகுண்டம் நைட்டு வளர்த்திருப்பாங்களாட்ருக்கு. அந்த இடத்துல போயிட்டு ஓமகுண்டத்த சுத்தி வந்துட்டு, அந்த ஒரு திருநீர வந்துட்டு நெத்தியில வச்சுட்டு, ஆ கிரகங்களை எல்லாம் சுத்தி வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா, சாமிய கரைக்கணும் இல்லைங்களா? நெறையா வீடியோல வந்துட்டு மஞ்ச பிள்ளையார வந்துட்டு செஞ்சு தான் வச்சிருக்காங்களே தவிர, அடுத்த நாள் எப்படி இருப்பாருங்கிறத காட்டுறதே இல்ல. எங்க பிள்ளையார வந்துட்டு செஞ்ச அடுத்த நாள் நைட்டே வந்துட்டு தூங்கிட்டாரு. தூங்கிட்டாருன்னா, நொறச்சு படுத்துக்கிட்டாரு. "என்ன உன் பிள்ளையார் படுத்துக்கிட்டாருன்னு" என் வீட்டுக்காரர் கிண்டல் பண்ணாரு. ஆமா, அவருக்கும் காலையில இருந்து எல்லாத்துக்கும் தரிசனம் குடுத்து ரெஸ்ட் எடுக்க வேணாமா? அதனால தான் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் பெரிய பொண்ணு வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புற பக்கமா நான் கரைச்சுக்கிறேன்னா, இல்ல நான் தான் கரைச்சுட்டு போவேன்னு சொல்லிட்டு, சாமிய தூக்கிட்டு வந்துட்டு அதிகமா இந்த குண்டா யூஸ் பண்ண மாட்டோம். சுடு தண்ணி குடிக்கிறதுக்கு காய வைக்கிற குண்டா தான். அதனால இத வந்துட்டு தண்ணி புடிச்சு வச்சு, அதில ஒவ்வொரு பிள்ளையாரையா போட்டோம். நான் அதுக்கு "தங்கம் அது கரையறதுக்கு 1 மணி நேரம், இல்ல 1/2 மணி நேரம் ஆகும். நீ எதுவும் பண்ண வேணாம். விட்டுரு நான் கரைச்சு ஊத்திக்கிறேன்னு" சொன்னேன். என் வீட்டுக்காரு கைய உள்ள விட்டாரு. ஆல்ரெடி அது நுரைச்சு போனதுனால சீக்கிரம் கரைஞ்சிருச்சு. கொண்டு போய் செடிக்கு ஊத்தியாச்சு. செடிக்கு ஊத்துனது ஒரு வழியா அடுத்த நாள் காஞ்சு ட்ரை ஆயிடுச்சு. நாங்கூட அது எறும்புலாம் சாப்பிட்டுருச்சு கொஞ்சம்.
கடைசியா வந்துட்டு அதோட ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு வெத்தல பிள்ளையார் சைடில் எப்படி டெக்கரேஷன் பண்ணியிருக்குன்னு பாருங்கள். எப்படி இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மஞ்ச பிள்ளையார் எப்படி இருக்கான்னு சொல்லுங்கள். இது நான் பண்ணது. இது என்னோட பெரிய பொண்ணு பண்ணது.